வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி நடைபெறும் 20வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை வாகன உற்பத்தி மையமாக உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் முறைகேடான அறிவிப்புகள் வெளியாகியிருப்பது தொடர்பாக மக்கள் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. புற்றுநோய் எதிர்ப்புக்கான 42 வகை மருந்து வகைகளின் விலை 90% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நேற்று நடைபெற்ற 2வது பிளே ஆஃப் சுற்றில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி நடைபெறும் 20வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ரஷ்ய அதிபர் திரு புட்டின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் அவர் இந்திய குழுவிற்கு தலைமை ஏற்பார். முதல் முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா 3வது முறையாக கலந்து கொள்கிறது. 2005ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு இந்த கூட்டமைப்பின் பார்வையாளர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. 2017இல் இந்தியா இந்த கூட்டமைப்பின் உறுப்பினராகியது. ஷாங்காய் கூட்டமைப்பின் உறுப்பினர் நாடுகளின் பிரதமர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு வரும் 30ஆம் தேதி இந்தியாவின் தலைமையில் நடைபெறும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை வாகன உற்பத்தி மையமாக உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மின் வாகனம் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மின் வாகன உற்பத்தி சந்தையை விரிவாக்குவதற்கான கொள்கை வடிவமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மின் வாகன விலையை குறைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் விவசாயிகளுக்கான நலத்திட்டம், சுகாதார திட்டம் போன்றவற்றை மேற்குவங்கத்தில் செயல்படுத்துவதற்கு பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தை ஆளும் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு அரசியல் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான வன்முறை மேற்கு வங்கத்தில் அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தக்ஷிணேஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டார். பிரபல இசைக்கலைஞர் அஜோய் சக்ரவர்த்தியை அவர் சந்தித்து பேசினார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் காந்தியடிகளின் வாழ்க்கை சரிதம் அடங்கிய அதிநவீன காணொலி காட்சியை நேற்று தொடங்கி வைத்தார். காந்தியடிகளின் 150வது பிறந்த தினத்தின் 2 ஆண்டு கொண்டாட்டங்களின் பகுதியாக அவர் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மனித குலத்திற்கு தேவைப்படும் மனித நேயத்தை காந்தியடிகள் தமது வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தியதாக கூறினார். அவரது வாழ்க்கை சரிதையை பிரபலப்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப உத்திகளை கையாள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கலாச்சாரத்திற்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் காந்தியடிகளின் சிந்தனை உதவியிருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான ESO-01 PSLV C-49 செலுத்து வாகனம் மூலம் இன்று பிற்பகல் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் அனைத்து காலங்களிலும் தொய்வின்றி செயல்படக்கூடியது என்று எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இன்று பிற்பகலில் ஏவவுள்ள புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-01 அனைத்து காலநிலைகளிலும் தொய்வின்றி செயல்படக்கூடிய சீரிய தன்மை வாய்ந்ததாகும். PSLV C-49 செலுத்து வாகனம் இதனையும் பிற நாடுகளை சேர்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான 9 சிறு செயற்கைக்கோள்களையும் சுமந்தவாறு பிற்பகல் மணி 3:02க்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து புறப்படும். இவ்வாண்டு இஸ்ரோ சார்பில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்படும் முதலாவது செயற்கைக்கோள் பயணம் இதுவாகும். இதற்கு முன்பு டிசம்பர் 2019 இதே போன்ற மற்றொரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான ரிசாட் 2B R1 என்ற செயற்கைக்கோள் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. EOS-01 முக்கிய தரவுகளை 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அளிக்க வல்லதாகும். இதில் உள்ள சிந்தெட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் கருவி கார்மேக கூட்டங்களையும் ஊடுருவும் வகையில் தன் பார்வையை செலுத்தி பூமியின் மேற்பரப்பில் உள்ள நிலவரங்களை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் நுட்பமான தன்மை மிக்கதாகும். இதனை சுமந்து செல்லும் PSLV செலுத்து வாகனத்திற்கு இது 51வது பயணமாகும். வானில் இந்தியாவின் வழியாக செயல்படுகின்ற IOS-01 என்ற இந்த செயற்கைக்கோள் விவசாயம், வனம், பேரிடர் மேலாண்மை போன்ற நாட்டின் முக்கிய பணிகளுக்கு உதவும் வகையில் கூரிய பார்வை திறனை அளிக்க வல்லது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து ஜெயசிங். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். 16ஆம் தேதி ரேங்க் பட்டியல், அதாவது உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. 12ஆம் தேதியிலிருந்து அதை நம்ம ஸ்க்ரூட்னி பண்ணணும். யார் ஒருவருக்கும் மிஸ் ஆகிருக்காம ப்ராப்பர் ஸ்க்ரூட்னி பண்ணணும். இரவு பகல் பாராம கூடுதல் மருத்துவ குழுக்கள், மேன் பவர் அதில் மொபிலைஸ் பண்ணி அந்த பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. 16ஆம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டோன்னே முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று ஓரிரு நாளில் கண்டினியூஸாக நமக்கு தொடங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு எனப்படும் கோவிட்-19 நோய் தடுப்புக்கான மருந்தின் முதல் டோஸ் சென்னையில் 75 தன்னார்வலர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வேக்சின் ட்ரையல் இனிஷியலாக நம்ம கோவிஷீல்டுன்ற அந்த இங்கிலாந்தோட அந்த வேக்சின் ட்ரையல் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 75 பேர் நமக்கு வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அந்த 75 பேருக்கு முதற்கட்டமாக அது 2 டோஸ். அதனால் கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக 1 மாதம் கழித்து உங்களுக்கு செகண்ட் டோஸ் வழங்கப்படும். அந்த செகண்ட் டோஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அவங்க அப்சர்வேஷனில் இருக்கிறாங்க. இது கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும். கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தோடு இணைந்து இப்போ அதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அந்த கோவேக்சினோட ட்ரையல் தொடங்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் கூட மத்திய அரசு எல்லாம் சொன்னது போல இந்த வேக்சின் வருவது ஒரு புறம் இருந்தாலும் அந்த ஆராய்ச்சியால தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வேக்சின் நம்ம மாஸ்க் அணிதல் தான். அதில் நம்ம எல்லாரும் குறிப்பாக அந்த பண்டிகை காலத்தில் அதில் நம்ம மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல கடமைப்பட்டுக்கின்றோம். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. 15 மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள 78 தொகுதிகளில் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உட்பட மொத்தம் 1204 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சுமார் 2,35,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலும் இன்று நடைபெறவுள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே 2 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளன. வாக்கு எண்ணிக்கை வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் முறைகேடான அறிவிப்புகள் வெளியாகியிருப்பது தொடர்பாக மக்கள் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் தருவதாக தனிநபர்களும் சில முகவர்களும் முறைகேட்டில் ஈடுபடுவதாக தெரிய வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கடன் அனுமதிக்கான போலி முத்திரை கடிதங்கள் தரப்படுவதாகவும் இத்தகைய ஏமாற்று வேலையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. புற்றுநோய் எதிர்ப்புக்கான 42 மருந்து வகைகளின் விலை 90% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரப்பொருட்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தின் நடவடிக்கையின் பேரில் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் புற்றுநோயாளிகளுக்கு 984 கோடி ரூபாய் சேமிப்பு செய்யப்பட்டுள்ளது. 2018 எடுக்கப்பட்ட ஆய்வின்படி உலக அளவில் புற்றுநோய்க்கு 18 பில்லியன் மக்கள் ஆண்டுதோறும் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இதில் இந்தியாவில் மட்டும் 1.5 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை 2040இல் 2 மடங்காகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்டகால நட்புறவு கொண்ட நாடுகள் என்றும் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடுகள் போன்றவற்றில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அமெரிக்க அதிபர்களுடன் நல்லுறவு பாராட்டியுள்ள நாடு என்று சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் வெளியுறவுத்துறை செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்ரிலா 2 நாள் பயணமாக மாலத்தீவுகளுக்கு வரும் திங்கட்கிழமை செல்லவிருப்பதாக கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நேற்று நடைபெற்ற 2வது பிளே ஆஃப் சுற்றில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது. 132 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் கேன் வில்லியம்சன் 44 பந்துகளில் 50 ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தார். அவர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். முன்னதாக டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் பெங்களூரு அணி 7 விக்கெட் இழப்புக்கு 131 ரன் எடுத்திருந்தது. அதிகபட்சமாக டி வில்லியர்ஸ் 43 பந்துகளில் 56 ரன் எடுத்தார். நாளை அபுதாபியில் நடைபெறும் 2வது பிளே ஆஃப் சுற்றில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி நடைபெறும் 20வது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை வாகன உற்பத்தி மையமாக உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் முறைகேடான அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது தொடர்பாக மக்கள் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. புற்றுநோய் எதிர்ப்புக்கான 42 வகை மருந்து வகைகளின் விலை 90% குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நேற்று நடைபெற்ற 2வது பிளே ஆஃப் சுற்றில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.